வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல, அவங்க இருந்தா எப்படி பயந்தாங்க தெரியுமா? அப்படியே சும்மா ஆடி போயிட்டாங்க, அசந்து போயிட்டாங்க. என்ன நம்ம கௌதம் நம்மளை விட்டுட்டு போயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்துல பயந்து போயிட்டு என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியாம ரொம்பவே திக்கு திணறி போயிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க பெரியவங்க. அது போலதான் நம்ம கௌதமுக்கு எல்லாமே நல்லதே நடந்துச்சு. அஞ்சலி எதுக்கு தனியா கூட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது எல்லாமே நீங்களே பார்த்துருவீங்க. அதுக்கப்புறம் அஞ்சலியோட சூழ்ச்சி, அஞ்சலியோட மர்மம் எல்லாத்தையும் உடைக்கணும். அஞ்சலி இப்படியே விட்டா லாஸ்ட் வரையும் அஞ்சலி எல்லாரையும் ஏமாத்தி கொடுமை பண்ணி தான் இருப்பா. இந்த அஞ்சலிக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அஞ்சலி உன்னோட போலி கர்ப்பத்தை இலக்கிய எத்தனை நாள் உடைக்கலான்னு இருந்தா, ஆனா நான் தான் தடுத்துன்னு இருந்தேன். இனிமே உன் போலி கர்ப்பத்தை நானே கலைக்க போறேன். உன் போலி கர்ப்பம் என்னன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கும் கார்த்திக்கும் வெட்ட வெளிச்சது கொண்டு வர போறேன். கார்த்தி பார்த்துட்டு உன்னை நட்டு திருள் எடுத்துன்னு போய் நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு ஓட விட போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏண்டா நாய்க்குட்டி பாவம் இல்லையாடா, அது அடிக்கிறதெல்லாம் தப்பு இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டா என்னங்க பண்றது, ஒரு சில தருதலைங்க அந்த மாதிரி பண்ணுதுங்க. அந்த தருதலைக்கு எக்ஸாம்பிள் தான் இது. அந்த மாதிரி எவன் அடிக்கிறான் அவனை அடிச்சு நான் போடணும்னு ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவன் எஸ்எஸ்கே இருக்கால, அவன் வந்து ஒரு பக்கம் கௌதமுக்கு உதவி செய்ய ஒத்துக்கிட்டான். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கௌதம் வந்து சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே இல்ல எஸ்எஸ்கே வந்து ஜாலி 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 எனக்கு ஓகே டீல் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே ரெண்டு பேரும் டீலிங்ல அப்படியே சும்மா மாஸ்க் காட்டுறாங்க. ஒரு பக்கம் அப்படியே இலக்கியா வெளியே கொண்டு வரதுக்கு யார் கிட்ட பேசணுமோ எல்லாமே பேசி ஒரு பக்கம் எஸ்எஸ்கே இலக்கியா வெளியே கொண்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்க்கணுமே, நான் எஸ்எஸ்கே நான் சொன்னதை எப்பவுமே வாக்கு மீற மாட்டேன். ஆனா ஒரு கண்டிஷன், எந்த ஒரு 420 தனமோ முள்ள மாதிரித்தனம் முடிச்சு வைக்கத்தனம் கேப் மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு நீ வேலையை செய்யக்கூடாது. எல்லாமே நீ செய்யற வேலை எல்லாமே என்ன மாதிரி நேர்மையாகவும் கண்டிப்பாக கட்டுப்பாடாக சொல்லணும். என்ன கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எஸ்எஸ்கே இதுக்கு ஒத்துனாதான் ஓகே டீல், இல்லைன்னா நாட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரி ஓகே, எப்படி இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணதான் போறோமா, இந்த டீலிங் எனக்கு ஓகே தான், இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டது சரி ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம் என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வச்சுன்னு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி இப்படி எல்லாம் ஒரு பக்கம் ரொட்டை லைன் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களா, அவங்களுக்கு ஒன்னும் ஒப்பாரி வச்சுன்னு என்ன பண்றது ஏது பண்றது எப்படா இப்ப இந்த கௌதம் வேற இப்படி முடிவு பண்ணிட்டான். இதுக்கு எதான ஒரு வழி இல்லையா, இது எதான நம்ம என்னதான் பண்றது, இதுக்கு எதான ஒரு சூழ்ச்சி ஒரு மர்மம் எதான ஒண்ணு இருக்குமே, அதை வச்சு நம்ம எப்படியாவது இதை முடியடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண இருக்காங்க. ஆனா என்னதான் பிளான் பண்ணாலும் எங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, கரெக்டா நம்ம ஜானகி இருக்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு பக்கம் அஞ்சலியும் பைரவி பேசினுக்கிறத ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாமே பேக்குதான், நம்ம பேக்க அந்த இளநீர் கடைக்கான பேச வச்சோம், இதை அவங்க எட்டுன்னு போயிட்டு மேல் இடத்துல சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லி முடிஞ்சிடும். அந்த இளநீர் கடை தெளிவா சொல்லிட்டு அமௌண்ட் எல்லாம் கொடுத்துட்டு எதுவும் பிரச்சனை இல்ல, அவனை கொஞ்சம் தான் தலைமறைமாவே இருக்க சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிருக்க. அது எல்லாமே வீடியோ திரும்ப கௌதம் கிட்ட கொடுக்குறாங்க. சம்பார் ஆர்டர் லெக்க இது ஒரு எவிடன்ஸ் போதுமே, இதை வச்சு அந்த அஞ்சலியும் பைரவியும் உள்ள தள்ளிட்டு அடுத்த செகண்ட் இலக்கியாவை குட்டு குட்டு குட்டுன்னு வெளியே கூட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசை ஊஞ்சலில் ஆடும் அப்படின்ற மாதிரி சந்தோஷத்துல ஒரு பக்கம் துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு, ஒரு பக்கம் மகிழ்ச்சியா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.